எப்போ வந்து நம்ம ஒரு அரசியல் குற்றம் சாற்றப்பட்ட அரசியல் தலைவர் எஃப்ஐஆர் வாங்கி கன்விக்ட் ஆன அக்யூஸ்ட் எல்லாமே வந்து சீஃப் மினிஸ்டராகவும் வந்து உட்காந்து நம்மளை ஆட்சி பண்ணுற அளவுக்கு அந்த பூத் லெவலில் ஏஜென்ட்டாக அந்த பார்ட்டி ஒர்க்கர் இருக்கான் இல்லையா, ஒரு கழகம் மெயினான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு இந்த தெருவில் எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு தெரியும், எவ்வளோ பேர் வந்து என் கட்சிக்கு ஓட்டு போடுவான், எவ்வளோ பேர் ஆப்போசிட் கட்சிக்கு ஓட்டு போடுவான். அதிமுகவுடைய பலமும். இன்ஃபேக்ட் ஐ வில் ரீகால் ஒன் ஆஃப் த அண்ணாமலை ஜிஸோட எர்லியர் பேட்டி. அவர் வீட்டில் ஒரு பேட்டி காணும்போது சொல்லுவார், நான் வந்து நீங்கள் டிஎம்கேனா நாங்கள் வந்து டிஎம்கே ப்ளஸ் அப்படின்னு அந்த கூட்டணின்னு வரும்பொழுது இட் மீன்ஸ் தட் தெர் இஸ் அ காம்ப்ரமைஸ். அந்த காம்ப்ரமைஸ் வந்து வின் வின்னாக இருக்கணும். நிறைய கொட்டை விடுறாங்க. இப்போது அங்கே தான் வந்து அண்ணாமலைஜியோடைய அந்த வேக்கம் நல்லா ஈஸியாக தெரியுது. அண்ணாமலைக்கு ஈக்குவலாக ஒரு ஒரேட்டிங் ஸ்கில் வந்து அவருக்கு இருக்குது அப்படின்னா சீமான் தான். தமிழ்நாட்டில் நம்ம வந்து அந்த நரேட்டிவ் செட்டிங், அந்த கருத்து உருவாக்கம், அந்த அந்த எங்கெல்லாம் டிஎம்கே வந்து ஏன்னா ஆன்டி இன்குமென்சி தான் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபேக்டர் என்டிஏ அலையன்ஸ் வின் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறு. இதனால ஒரு பெரிய டென்ட் வருமானா கிடையாது. சோஷியல் மீடியாவில் மேபி ஒரு போல் வச்சிங்கன்னா ரிசல்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் களத்தில் அது மாதிரி கிடையாது. நான் ஓப்பனாகவே கிரிட்டிசைஸ் பண்ணுறேன். இப்போ இந்த என்டிஏ சார்ந்த இப்போ பிஜேபி ஐடி விங் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஐடி விங்னால பெரிய ஒரு இது வந்திருக்கா ஃப்ரம் பொலிட்டிக்கல் பார்ட்டி சைடுனா கிடையாது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லக்கூடிய டார்ச்சை தூக்கி அடித்தவரும் இருக்காரு, இங்கே வந்து ஃபேக்டோட டேட்டா வச்சு அடித்தவரும் இருக்காரு. இது மக்கள்லாம் அந்த இளைஞர்கள் தான் எடுத்துக்கணும். எதுக்கு ரைட்டு 90 இயர்ஸ் அவர் இப்போ இல்லை, இப்போ லாஸ்ட் வருஷம் தவறிட்டார். அவர்கிட்ட நான் கடைசியில் பேசும்பொழுது அவர் அண்ணாமலை பற்றி என்கிட்ட கேட்குறாரு, எ பர்சன் ஹூ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிட்டிக்ஸ். சுதேசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம கூட பேசுறதுக்காக தார்மிக் இந்தியன் ஏகே அவர்களை அழைச்சிருக்கேன். அவரோட தான் இன்னைக்கு பேச போறேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி போகுது ஒர்க்லாம்? எப்படி போகுது உங்களுக்கு? ஒர்க்லாம் ஆஸ் யூஷுவல் தான். ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் நம்ம. ஆமா. ஸோ அரசியல் நிகழ்வுகளை நீங்கள் ரொம்ப தீவிரமாக பார்க்கக்கூடிய நபர். ஸோ இப்போ அரசியல் களம் 2026 எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற களம் வந்து குழப்பத்தின் ஒரு உச்சகட்டமாக தான் இருக்கு. கூட்டணி குழப்பத்தின் உச்சகட்டமாக தான் இருக்கு. ஓகே. ஏன்னா ஒரு 6 months பிஃபோர் நம்ம அதே அரசியல் களத்தை நம்ம வந்து இப்போ இருக்கிறதோட ஒப்பீடு பண்ணி பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒரு 3 முனை போட்டியாக தான் நம்ம பார்த்தோம். அதிமுக ஒரு சைடும், பிஜேபி ஒரு சைடும், டிஎம்கே ஒரு சைடும். 5 முனையா பார்த்தோம். ஏன்னா நாம் தமிழர் இருந்தாங்க, தமிழக வெற்றி கழகம் இருந்தாங்க. 5 முனை போட்டியா 26 களம் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அந்த 2 பேரும் நான் டிஸ்கவுண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா அதுக்கு போடுற வாக்கு எல்லாமே வேஸ்டான வாக்குங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். பிகாஸ் அது வின்னபிலிட்டிக்கு வந்து ஒரு பெரிய அப்படி நம்ம நாம் தமிழரை சொல்லிட முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து அவருமே வந்து கணிசமான வாக்குகள் வந்து ஒவ்வொரு தொகுதியிலுமே வந்து 24 எலெக்ஷன்ல அவங்க வாங்கியிருக்காங்க. சிறுதுறை பெருவெல்லம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளும் அவரை எக்ஸ்க்ளூட் பண்ணியே பேசினாலும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எட்டிட்டு முதல்வராகவே ஆயிடுவாரு போல. அந்த ரேஞ்சுக்கு தான் அவங்களோட கட்சி கட்டமைப்பை ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களும் கரெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் 8% அதை போல அவங்க. ஸோ இங்கே வின்னபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம குறைஞ்சது 30% மேலே தான் நம்ம வந்து வின்னபிலிட்டின்னு பார்க்கறதுனால ஒரு கிரிட்டிக்கல் பிளேயர் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு களம் அப்படின்னு பண்ணும்போது ஒரு மெயின் கேரக்டர்ஸ்னு இருப்பாங்க, சைட் கேரக்டர்ஸ்னு இருப்பாங்க. இப்போ சீமான், விஜய், இதுக்கு முன்னாடி இப்போ இந்த கமலஹாசன் போன்ற அந்த மாதிரி சிறு சிறு கட்சிகள்லாம் வந்து ஒரு சைட்ல ஒரு கௌரவ ரோல் பிளே பண்ற மாதிரி தான். சொன்ன மெயின் கேரக்டர்ஸை மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் இதுக்கு முன்னாடி பேசின ஒருத்தருமே சொன்னாங்க, கமலோட சேர்த்து விஜயை ஒப்பிட்டு அவங்க ஒரு சைட் கேரக்டர் அப்படின்னு பேசும்பொழுது கமலோட அட்ராக்ஷனும் விஜயோட அட்ராக்ஷனும் ஒன்னா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரும்னு சொல்லும் பொழுது இருந்த ஒரு 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 ட்ராக்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா? அவருக்கு இருந்த ஒரு ஆதரவு வட்டம் அப்படிங்கிறது. அதை நிறைய முக்கியமான அரசியல் விமர்சகர்கள்லாம் வந்து அவருக்கு வந்தாருன்னா அவர் தான் சிஎம், இப்போ
இல்லைன்னா எப்போ இல்லை மாற்றம்ன்றதை சொன்னதை பார்த்தோம். பட் அதே மாதிரி இன்னைக்கு முன்னணி நடிகர்கள்ல நம்பர் 1 இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவர்லாம் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் பேசட்டும் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ கமல் ஆரம்பிச்ச மக்கள் நீதி மையத்துக்கும் விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்தையும் ஒரே தட்டில் வச்சு நம்ம பார்க்கலாமா? இல்ல, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட்சிகள்லாம் வருது இல்லையா? இதுக்கு முன்னாடி நீங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி கட்சியும் சேர்த்துக்காங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல ஒரு காமன் மக்களுக்கு வந்து ஒரு தார்மீக கோபம் இருக்கும். ஏன் இது மாதிரிலாம் நடக்கிறது? ஒரு 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 கோபம் அப்படிங்கிறது வந்து அந்த அரசாங்கத்தை எதிர்த்து எந்த கட்சியும் சாராம பொதுவா ஏன் இந்த மாதிரி வந்து ஊழல் நடக்கிறது, ஏன் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கிறது, ஏன் வந்து ஒரு அரசு துறை வந்து நிர்வாகம் ஒழுங்கா செயல்பட முடியல, ஊழல் ஏன் மலிஞ்சுக்க அப்படின்னு ஒரு தார்மீக கோபம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் இல்லையா? அந்த கோபத்தை வெளிக்கொணரக்கூடிய ஒரு விஷயமா கன்வெர்ட் பண்ணது தான் இந்த ஆம் ஆத்மி. ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சக்சஸா பண்ணாங்க அவங்க. பட் ஆம் ஆத்மி நம்ம எடுக்கும் பொழுது வெறும் கெஜ்ரிவாலை மட்டும் நம்ம அந்த இடத்துல சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கு முன்னாடி அண்ணா ஹசாரே வந்து நிறைய போராட்டங்கள், அதுதான் அப்படி இருந்த அந்த கோபம் நிறைய இயக்கங்கள் இருக்கு. அந்த ஒரு கோபம், அதோடைய அஜிடேஷன், அதோடைய வெளிப்பாடு வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிசைரா வந்தது. அப்போ அந்த சமயத்துல இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அரவிந்த். அதாவது யாரெல்லாம் அவரை தீவிரமா எதிர்த்தாங்களோ பிற்காட்டத்துல ஃபர்ஸ்ட்ல நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு கோபம் எல்லாருக்குள்ளயும் இருந்தது. அந்த கோபத்தை வெளிப்பாடு அழகா ஸ்ட்ராட்டஜியை எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்ற போது அதுக்கப்புறம் அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணாரு, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, அப்புறம் அவரே அந்த சுழல்ல சிக்கி ஊழல்ல மாட்டி போகும் பொழுது அப்போ இந்த சிஸ்டம், இந்த சாக்கடை அப்படிங்கிறது வந்து அவரையும் உள்ள மூழ்கடிச்சிடுங்கிறத பாக்குறோம். ஸோ ஆர் ஒரு எது உண்மை எது பொய் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்திலேயே ஒரு கிரே ஏரியாவாகவே இருந்தது மக்களுக்கு. அதோடைய ஒரு ஒன் ஆஃப் த ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து இங்க தமிழ்நாட்டில் இந்த ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் வந்து பண்ண விஷயம். அதே கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி தான். அந்த டார்ச் லைட் எடுக்கிறது, மீசியை முறுகிறது, நான் வந்து இப்படி அப்படின்னு பேசுறதுன்னு சொல்லிட்டு என்னதான் ரஜினி அந்த காலகட்டத்தில் அரசியலுக்கு வரக்கூடிய அந்த சாத்தியக்கூறுகள் இருக்கும் பொழுது அதற்கு ஒரு ஆப்போசிட்டா இவரும் ஒரு களம் காணறாரு அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்பட்டாலும் பர்சனலாவே பார்க்கும்போது இவர் வந்து நான் ஒரு நேர்மையானவன், இந்த அநியாயத்தை எதிர்த்து நான் பொங்குவேன், கரெக்டான டாக்ஸ் கட்டுவேன் அப்படின்ற அந்த ஒரு நீங்க புரிஞ்சுக்கிறது இல்லையா? அந்த ஒரு கோபமான ஒரு இளைஞர், அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஒட்டி ஒரு ராடிக்கல் மனப்பான்மை ஒட்டி வரக்கூடிய ஒரு கட்டமைப்பாங்க. அந்த இதுல எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விழுந்தாங்களோ அதே மாதிரி இங்க வந்து மக்கள் நீதி மையத்துக்கு விழுந்தாங்க. அதோடைய அங்க எங்க அந்த ஈர்ப்பு வருதுன்னா இந்த முதல் வாக்களிக்கக்கூடிய அந்த முதல் முறை வாக்களிக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் பிளஸ் அந்த ஒரு ஏஜ் குரூப் இருக்கு இல்லையா, பிட்வீன் 20 to 30ல எப்பயுமே நமக்கே வந்து அந்த சமயத்துல வந்து இதெல்லாம் ஏன் நடக்குது, இந்த கோவத்தை நான் தட்டி கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஹீரோயிக் கைண்ட் ஆஃப் ஒரு இது இருக்கும். அதோடைய அந்த மக்களை ஈர்க்கிற அந்த ஒரு சித்தாந்தமா ஸ்ட்ராட்டஜியா வரும்போது எல்லாருமே அதுல கவரப்பட்டாங்க. அதுல நம்ம நடந்தது பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இன்னைக்கு ஒரு எம்பி சீட்டுக்காக எல்லாத்தையும் விற்கிறேன்ற மாதிரி போறதா பாக்குறோம். ஸோ ஏற்கனவே ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலை நேஷனல் லெவலில் பார்த்துட்டோம், இங்கே தமிழ்நாட்டு லெவலில் ஒரு இதை பார்த்துட்டோம். ஸோ ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு போதும் அப்படின்ற இதில் இங்கே மக்களுக்கு வந்து புரிதல் ஜாஸ்தியாக இருக்குது. இதுலேருந்து என்ன நாம் பார்க்குறோம், இந்த சோஷியல் அந்த இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து அந்த வளர்ச்சி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அது நம்ம என்னதான் வெளியில தெரியாம இருந்தா கூட சில இண்டிகேட்டர்ஸ் நமக்கு தெரியும். நம்மளுடைய அந்த பொதுமக்களுடைய அந்த பேஸ் பாட்டம் லைனுடைய அந்த புரிதல் இருக்கு இல்லையா, அது எப்பயுமே வந்து வளரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ ஒரு விஜய் அப்படின்ற ஒருத்தர் வரும்பொழுது திருப்பி அவர் அதே ஒரு அந்த ஒரு டெம்போவை தான் எடுத்துக்கிட்டு வர்றாரு. நான் வந்து ஒரு நேர்மையாளன், நானும் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு சலிச்சு போச்சு, எந்த கட்சியுமே சரியில்லை, யாருமே ஒழுங்கா சரியில்லை, இந்த விஷயத்துல இவங்க சரியில்லை, அந்த விஷயத்துல அவங்க சரியில்லை, நான் வந்து எல்லா மதத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு வருவேன், நான் வந்து இந்த மாதிரி ஒரு தேசியத்தை நோக்கியும் போவேன், ஆனா திராவிடத்துக்கு சப்போர்ட் அப்படின்னு ஒரு குழப்பமா ஒரு அவியல் கைண்ட் ஆஃப் அவர் உருட்டும் பொழுது ஏற்கனவே சூடுபட்ட மக்கள் திருப்பி இதை வந்து அந்த பேக்ரவுண்டோட தான் நம்ம வந்து பொருத்தி பார்க்குறோம். ஸோ உங்க கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய நீட்சி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இது எப்போ இதனால தான் வந்து அந்த கேள்வி வருது, நீ என்ன பெருசா, ஏன்னா என்னுடைய நாலேஜ் இப்போ ஜாஸ்தி ஆயிடுது, பொதுமக்களோட என்னுடைய இதெல்லாம் நான் பார்த்துட்டேன், நான் ஏற்கனவே பழகிட்ட பிறகு திருப்பி அதே வந்து உருட்டும் பொழுது அது மக்கள் வந்து நம்புறதுக்கு தயாராகல. பட் ஆனா ஒரு கவர்ச்சி இருக்கு, எப்பயுமே அந்த பேஸ் இருக்கு. எனக்கு ஒரு சமுதாயத்தின் மேல ஒரு கோபம், அந்த பார்வை, எந்த அரசியல் கட்சியும் சரியில்லை, ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஒரு சங்க் ஆஃப் போர்ஷன் இருக்கு இல்லையா, அது என்னைக்குமே இருக்கு. அந்த போர்ஷன் ஆஃப் 5% to 10% மேபி அது நோட்டா வாக்காவும் இருக்கலாம், ஆர் வந்து
ஒரு புது இதை நோக்கி ஒரு ட்ரீம்ல இருக்கிறவங்க இருக்கலாம், இளைஞர்கள் வாக்கா இருக்கலாம், முதல் முறை பண்ணவங்கள வாக்கா இருக்கலாம், ரசிகர்கள் வாக்கா இருக்கலாம். அதெல்லாம் நீங்க ஒன்று திரட்டி எல்லாமே விஜய்க்கு உழுன்ற பட்சத்துல அவரும் வந்து சீமானுடைய பக்கமா, அவர் எப்படி ஒரு தேசியம் தமிழ் தேசியம் பேசுறாரோ, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு நவீன ஒரு அரசியல் அப்படின்னு பேசும்பொழுது அந்த ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் வாக்கு எப்பயுமே அந்த பேஸ் இருக்கு. ஆனா இந்த பேஸை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு பெருசா ஒன்றும் ஒரு மாற்றத்தை எடுத்துன்னு வர முடியாதுன்ற பட்சத்துல இவங்களை வந்து ஒரு ஃப்ரிஞ்ச் பிளேயர்ஸா பாக்குறேன். இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் கீ ஒரு அங்கங்க டென்ட் கொடுக்கலாம், பட் ஒரு ஃப்ரிஞ்ச் அண்ட் கௌரவ நடிகர்கள் தான் இந்த என்டையர் அரசியல் சினிமாவில். ஓகே, நீங்க இப்ப சொல்லும் பொழுது அந்த கரிஷ்மேட்டிக்கோ இல்லாட்டா வந்து ஒரு கரிஷ்மான்றது இருக்கு, ஒரு முகமாக இருக்காங்க. இப்போ தொடர்ந்து நம்ம வந்து அரசியல் பத்தி பேசும்பொழுது நீங்க திராவிட சித்தாந்தமா இருக்கட்டும், மற்ற சித்தாந்தங்களா இருக்கட்டும், கரிஷ்மேட்டிக் பிளேயர்ஸ் பிளேட் அ மேஜர் ரோல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், அல்லது வந்து நீங்க நம்ம சொல்ற ரஜினிகாந்த் சாராக இருக்கட்டும், எப்போதுமே நடிகர்களை வந்து தூக்கி பிடிச்சது தான் தமிழ்நாடு. நீங்க அந்த பக்கம் நம்ம என்டி ராமராவ் அவர்கள் அவங்க கட்சி ஆரம்பிச்சு வந்தது, சிரஞ்சீவி ஃபெயில் ஆயிட்டாரு, அதிலையும் நம்ம கவுண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ எப்போதுமே வந்து இந்த நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய கிரேஸ், அவங்க முகம் வந்து அவர் பல காலமா சினிமா துறையில இருக்காங்க. அப்ப அந்த 35 பிலோ இருக்கக்கூடியவங்களுடைய ஈர்ப்புன்றது இயற்கையா இருக்கும். அதுவும் பெண்கள் மத்தியில வந்து அவருக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கு. ஸோ ஒவ்வொரு வீட்லயும் கணிசமான வாக்குகள் அப்படிங்கிறது இந்த முகத்துக்காக போய் விடும். மேபி நீங்க சொல்ற மாதிரி இன்னும் தமிழக வெற்றி கழகங்கள்ல அரசியல் சார்புடைய இன்னும் நிறைய முகங்கள் அப்படின்னு இல்லை. விஜய் மட்டும்தான் சிங்கிள் ஃபேஸா போய் இருக்கும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல நீங்க ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இல்லை எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், இவங்க யாரையுமே வந்து ஒரு கரிஷ்மேட்டிக் லீடரா நம்ம பார்க்கல. ஒரு அரசியல் சாதுரியம் வந்து கலைஞர் அவர்கிட்ட இருந்துச்சு. ஜெயலலிதான்னா அப்படியே நடுங்குவாங்க, ஷீ இஸ் வெரி குட் இன் மைக்ரோ மேனேஜ்மெண்ட், அவங்களுடைய ஆட்களை வந்து கைக்குள்ள வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஆளுமைகள் அப்படிங்கிறது வெற்றிடம் இருக்கு. எப்போதுமே நம்ம ஒரு 10 வருஷமா அவங்க கேட்டுட்டே இருக்கும், வெற்றிடம் இருக்கு, வெற்றிடம் இருக்கு. அப்ப மக்கள் எல்லாருமே அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி மக்கள் தெளிவடைஞ்சிட்டாங்க, மக்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண பாக்குறாங்க. இன்னுமே ஒரு மேஜர் சங்க் நீங்க சொன்ன மாதிரி மேஜரா நீங்க சொல்ற அந்த பீப்புள் ஹூ இஸ் ஆல்ரெடி திங்கிங் அபவுட் சோஷியல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், இல்லை சோஷியல் மூமெண்ட்ஸா இருக்கட்டும், தெரிஞ்சவங்க ஒரு கொஞ்சமான பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க. பட் மேஜர் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் நிறைய ரூரல்ல இருக்கட்டும், இந்த சபர்பன் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இப்போ விஜய்க்கான வரவேற்புன்றதை நம்ம பார்க்க முடியும் இல்லையா? இப்போ அதே தான் வந்து நீங்க திமுகவில் எடுத்தீங்கன்னா உதயநிதி வந்து சினிமாலையும் இருந்தார். இந்த உதயநிதியை ஒரு யூத் ஐக்கனாகவும் ஒரு கரிஷ்மேட்டிக் ஃபேஸாகவும் கொண்டு வரணுன்றது சினிமா ஒரு டூலா கூட அவங்க, ஏன்னா எல்லா காலமும் திராவிட கட்சிகள் வந்து சினிமாவை ஒரு டூலா எடுத்து மக்களிடையே பிரபலம் அடைஞ்சு, இப்போ மக்கள் கிட்ட பிரபலம் ஆறதுக்கு சில பேர் சில மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸோ இல்லை வந்து சில அட்வர்டைசிங் ஸ்ட்ராட்டஜிஸோ யூஸ் பண்றோம். அது விஜய்க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்னுமே வந்து அவர் நீங்க சொல்ற மாதிரி 2 years பிஃபோர் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அந்த கிரவுண்ட் ஒர்க் அவர் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு அவரோட பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு அதிகமாக இருக்கும். பட் ஆனால் அதை அவர் பண்ணாம லேக் ஆனதுனால இந்த நீங்க சொல்ற அந்த 8%லேயே நிப்பாரு அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா? எப்பயுமே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு பிம்பம் சார்ந்த ஒரு அரசியல் தான். அந்த ஆளுமை அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்திருக்கு. நீங்க கரெக்டா சொன்னீங்க. முன்னாடி இருந்த எம்ஜிஆர்லேருந்து, ஜெயலலிதாலேருந்து, கருணாநிதியிலேருந்து, அதுக்கப்புறம் வரக்கூடிய தலைவர்கள் எல்லாமே அந்த கரிஸ்மா, அந்த ஒரு பர்சனோ பேஸ்டு பாலிடிக்ஸா தான் நம்ம வந்து இங்க இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். என்னதான் கட்சி இருந்தாலும் அந்த ஒரு பிம்பம் சார்ந்த அரசியல் இன்னைக்கு கூட நீங்க கிராமப்புறங்கள்ல போனீங்கன்னா எம்ஜிஆர் சாகல, எம்ஜிஆர் உயிரோடு இருக்காரு, அவருக்காக நான் ரெட்டலைக்கு அந்த பவர் இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. அதுதான் சொல்றேன். அந்த கல்வி அறிவு, அந்த ஒரு புரிதல் இருக்கு இல்லையா, அது வந்து எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றேன். அது டிக்ரீஸ் ஆகல, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. முன்னாடி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி ஒரு எந்த பாங்கோட மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்களோ இப்போ வந்து கொஞ்சம் தெளிவா ஓட்டு போடுறாங்க. அதுக்கு ஒரு மீடியாவும், அந்த சோஷியல் மீடியா எஸ்பெஷலியும், அந்த ஒரு நியூஸ் வந்து சர்க்குலேஷன் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கம்யூனிகேஷன்ஸ் விரிவடைஞ்சதுனால ஒரு குக்கு கிராமங்களிலையும் போயிட்டு என்ன நடக்கிறதுன்ற விஷயம் தெரிய வருது அவங்களுக்கு. அதனால அந்த ஒரு புரிதல் வந்து மேம்படுறதுங்கிறது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட். அந்த புரிதல் மேம்படும் பொழுது நீங்க திருப்பியும் பழைய மாதிரி அந்த ஒரு கரிஸ்மா, அந்த ஒரு பிம்பம் சார்ந்த அரசியல் வந்து முன்னாடி இருந்த ஒரு ஆளுமை சார்ந்த இப்ப இருக்க முடியாது, இப்ப யாருக்குமே இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க பேசும்பொழுது
இந்த கிராமங்கள் தோறும் போய் டெக்னாலஜி மூலமா சேருது அப்படின்னு. இப்போ நானுமே எலெக்ஷன் டைம்லலாம் நிறைய ரூரல் பக்கம்லாம் போயிருக்கேன். அவங்களுக்கு இப்போ வந்து நீங்க ஒரு இப்போ நம்ம சொல்றோம்ல ஊழல் நடக்குது, வைன் ஷாப்ல டாஸ்மாக்ல ஊழல் நடக்குது, அது நடக்குது, கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு, இதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல மக்கள் கன்சிடரேஷனா எடுத்துக்கிறாங்களா? ஏன்னா நான் கிரவுண்ட்ல பார்க்கும்போது அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லை. எல்லாமே அப்படிதாம்மா பண்ணுவான், எல்லாமே ஊழல் பண்றான், எல்லாத்துலயும் இருக்கு. நம்ம நினைக்கிற அந்த பேசிக் ஃபெசிலிட்டிஸ் டு பப்ளிக், ஒரு சுத்தமாக இருக்கட்டும், அல்லது குழந்தைங்களுக்கான கல்வி, ஒரு ஹெல்த், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து அர்பனில் உட்காந்து நம்ம பேசுகிறோம். பட் ரூரல் பீப்புளுக்கு எண்ட் ஆஃப் த டே எல்லாரையுமே அவங்க ஒரே தட்டில் தான் வச்சு பார்க்குறாங்க. அந்த ஃபைனல் டே ஆஃப் ஓட்டில் தான் அவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்க. பட் இன்னைக்கு நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட்டுமே நம்ம வேல்யூ அடிஷனை பார்க்கணும். டெக்னாலஜி போய் சேர்ந்தாலுமே தே ஆர் டிசைடிங் தேர் ஓன் லீடர்ஸ் இல்லை. ஸோ இதில் என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து பார்க்க முடியும் நம்ம? என்னன்னா அந்த புரிதல்னு சொல்றது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய தாத்தாக்கு வந்து ஒரு 90 இயர்ஸ், அவர் இப்போ இல்லை, லாஸ்ட் வருஷம் தவறிட்டாரு. அவர்கிட்ட நான் கடைசியில பேசும் பொழுது அவரு அண்ணாமலை பத்தி என்கிட்ட கேட்கிறாரு. எ பர்சன் ஹூ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிடிக்ஸ், பட் அவர் வந்து எப்பயாவது இந்த மாதிரி விஷயம்லாம் பேசுவார். இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்தது, அந்த மாதிரி நடந்தது அப்படின்னு ஒரு மேஜர் நிகழ்வுகளை பத்தி எப்பயாவது பேசக்கூடிய, அவர் பொதுவா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் பேசக்கூடிய என்னுடைய உரையாடல், என்னோட தாத்தாவோட ரீசெண்டா நடந்த ஒரு உரையாடல் போன வருஷத்துக்கு முன்னாடி அவர் கேட்ட கேள்வி வந்து அண்ணாமலை பத்தி. தட் வாஸ் சர்ப்ரைசிங். இப்போ எந்த அளவுக்கு போய் ரீச் ஆயிருக்குன்னு பாருங்க. அது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் நான். இப்போ திருப்பி உங்க கேள்விக்கு வரும்பொழுது அந்த நான் பிம்பம் சார்ந்த அரசியல் சொல்றேன் இல்லையா, அது என்னதான் மக்களுடைய பிரச்சனை வந்து சோசியலா வந்து நம்ம வந்து அந்த மொராலிட்டி, சோசியல் மொராலிட்டின்னு சொல்லுவோம்ல, அது புரிதல் ஜாஸ்தியா இருக்கிற அதே சமயத்துல அந்த சோசியல் மொராலிட்டி, அந்த கான்சியஸ்னஸ் வந்து நமக்கு கம்மியாயிடுச்சு. ஒரு ஜென்ரலா ஒரு டிராஃபிக்ல இப்போ வந்து ஹெல்மெட் போடாம போடுறதோ, லைனை கிராஸ் பண்ணி போடுறதோ, ஸ்பீடா போறதோ, ராங் வேல வர்றதோ, முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய குற்றமா நாமளே பயப்படுவோம், போலீஸ்காரன் யாரா இருப்பானா, போகலாமா அப்படின்னு. இப்போ இன்னைக்கு சர்வசாதாரணமா எல்லாருமே பழகிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த லஞ்சம், இந்த கையூட்டு அப்படின்ற விஷயமும் முன்னாடி ஒரு பெரிய விஷயமா இருந்தது, இன்னைக்கு சர்வசாதாரணம். இன்னைக்கு நாமளே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஒரு போய் நம்ம விஷயம் பண்ணணும்னா எக்ஸ்ட்ராவா நமக்கு வந்து கொடுக்கணும். ஏன் ஆஸ் இதுவா வச்சுக்கோங்களேன், ஒரு ஆட்டோ இல்லைங்க போகணும்னா கூட டைரக்டா மீட்டர் வச்சு போக முடியாது. எக்ஸ்ட்ராவா 20 ரூபாய் 30 ரூபாய் ஓப்பனா கேட்கறாங்க, கொடுத்து தான் ஆகணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சமுதாயத்துல இருக்கிற அந்த ஒரு தார்மீக ஒழுக்கம்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒழுக்கம் கம்மியாகி, அதுக்கும் காரணம் என்னன்னா இந்த இதுதான். எப்போ வந்து நம்ம ஒரு அரசியல் குற்றம் சாற்றப்பட்ட அரசியல் தலைவர் எஃப்ஐஆர் வாங்கி கன்விக்ட் ஆன அக்யூஸ்ட் எல்லாமே வந்து சீஃப் மினிஸ்டராகவும் வந்து உட்காந்து நம்மளை ஆட்சி பண்ற அளவுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இதை ஒரு பெரிய ஒரு விஷயமாவே நம்மளால பார்க்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அந்த ஒழுக்கம், அந்த அற ஒழுக்கம் சார்ந்த சில விஷயங்கள்ல நம்ம வந்து டவுன்கிரேட் ஆயிட்டோம். அதனால இந்த 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 காலகட்டத்தில் நீங்க இந்த மாதிரி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் இந்த மாதிரி தப்பு பண்றான், டாஸ்மாக்ல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கிறது அரசியலுக்கு நல்லா இருக்குமே தவிர அது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகுமாங்கிற உங்க கேள்வியில வந்து அந்த அளவுக்கு வராது. இங்க மக்களுடைய பல்ஸ் என்னன்னா ஒரு பொது அறிவு, பொது புத்தி சார்ந்த ஒரு விஷயம்தான். நம்ம வந்து இல்ல இதுலதான் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இப்ப இன்னைக்கு களத்துக்கு வரக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் ஓவர் இட் இஸ், இப்போ புதுசா வரவங்களா இருக்கட்டும், அப்ப களத்துல அவங்க என்ன மாதிரியான பேராமீட்டர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க? முன்னாடிலாம் அந்த காலத்துல வந்து லைக் இவர் வந்து ஒரு நேர்மையான அரசியல்வாதி, இவர் ஒரு சமூகம் சார்ந்து இருப்பாரு, அந்த சமூக போராட்டங்களை கையில எடுத்திருப்பாங்க, இதை ஒரு செக்லிஸ்டா வச்சு ஓட்டு போடுவாங்க. இப்ப இருக்கக்கூடிய நீங்க நிறைய அனலைஸ் பண்ணிருப்பீங்க, இப்ப என்னதான் பேராமீட்டர்ஸ் வச்சு அவங்க ஒர்க் பண்ணணும், இல்ல வந்து மக்கள் வந்து அவங்க கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ் தான் லோகேஸ்வரி. இதுல வந்து அதுல மாற்று கருத்து இல்லை. என்னதான் நாம வந்து இப்ப நவீன யுகத்துல நம்ம வந்து ஒரு கருத்து உருவாக்கம் பண்ணாலும், ஒரு பிம்பம் சார்ந்த அரசியல் அந்த மீடியா நரேட்டிவ் செட் பண்ணா கூட இப்போ லெவல்ல ஓட்டு நம்ம வாங்குறது வந்து அந்த பூத் லெவல் தான். இன்னைக்கு இப்போ என்னோட ஏரியால இப்போ எந்த தெரு, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், இது வந்து எல்லா இடத்துக்கும் பண்ணலாம். அந்த பூத் லெவல்ல ஏஜென்ட்டா அந்த பார்ட்டி ஒர்க்கர் இருக்கான் இல்லையா, அது ஒரு கழகம் மெயினான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு இந்த தெருவில் எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு தெரியும், எவ்வளோ பேர் வந்து என் கட்சிக்கு ஓட்டு போடுவான், எவ்வளோ பேர் ஆப்போசிட் கட்சிக்கு ஓட்டு போடுவான். அதிமுகவுடைய பலமும் கரெக்ட், அவங்களுடைய பலம் அதுதான். ஏன்னா இவங்க ஒரு 30, 40, 50 ஆண்டு காலமாக ஒரு அரசியல்ல பண்ணும்போது அந்த கட்டமைப்பு நல்லா உருவாக்கி இருக்காங்க. ஸோ அந்த லெவல்ல அவனுக்கு தெரியும். ஓட்டு நடக்கிற நாள்ல 2 மணி ஆயிடுச்சு, 5 மணிக்கு தான் எனக்கு வந்து இந்த ஓட்டுல இருந்து வரல, எனக்கு இந்த பூத்துல இந்த வார்டுல எனக்கு இவ்வளவு வந்திருக்கணும், எனக்கு இவ்வளவு வரல,
நீ இந்த வீட்டுக்கு போயிட்டு இங்கே ஆள் அழிச்சுன்னு வா, போயிட்டு ஆட்டோ அமிச்சு அழிச்சுன்னு வருவாங்க, வேன் அமிச்சு. முன்னாடிலாம் அப்படி தான் பண்ணுவாங்க, இப்பயும் அது நடக்குது. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அந்த ஏரியாவில் இருக்கிற ஆள் முதல்ல வந்து நிற்பான் உங்களுக்காக. இப்போ எனக்கு வாசல்ல குப்பை கொட்டுறதுலேருந்து ப்ராப்ளமா, இல்லை தண்ணி வர்றதுலேருந்து ப்ராப்ளமா, இல்லை வேற ஏதாவது வந்து ஒரு திருவிழா அந்த சைடு நடத்துகிறோமா, இல்லை ஒரு வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்துடுதா, முன்னாடி வந்து நிற்பாங்க கட்சி சாராம. நீங்க வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறீங்கன்னு தெரிஞ்சா கூட நீங்க என்னோட ஏரியா ஆளு, என்னோட தெருவில் இருக்கீங்க, நான் வந்து என் கட்சி சார்பா ரெப்ரசன்டேட் பண்ணிட்டு அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த பாலிடிக்ஸ், அந்த ஸ்ட்ரீட் லெவல் பாலிடிக்ஸ், அந்த கீழே இறங்கி அந்த கள நிலவரம் பண்றது தான் வந்து இங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நான் என்னதான் கொள்கை சித்தாந்தம்னு பேசினா கூட, அன்னைக்கு ஓட்டு போற தினத்துல எனக்கு நான் இன்னைக்கு மழை வந்துடுச்சு, தெருவில் ரொம்ப பிரச்சனை, அதை உடனே வந்து கிளியர் பண்ணி விட்டது யாருன்னா இவன் அப்படின்னா, எந்த கட்சியோ அந்த கட்சிக்கு தான் நான் ஓட்டு போட. இல்லை நான் அந்த இதுல வந்து ஒரு திருவிழா நடத்துறேன் ஒரு கோயில்ல, எனக்கு ஃபண்டு கொடுக்கறது அவன் தான்னா எனக்கு அவனுக்கு தான் ஓட்டு. இல்ல எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது ஸ்கூல் அட்மிஷன்ல, அவன் ஹெல்ப் பண்ணான், இல்லை எனக்கு வந்து ஒரு போலீஸ்காரனோட ஒரு பிரச்சனை நடந்தது, அவன் தான் வந்து நின்னான், எல்லாத்துக்கும் அவன் யார் வந்து நிக்கிறானோ அவன் தான். ஸோ முதல் முகமா எனக்கு தெரியும் லோக்கல் லீடர் வந்து லோக்கல் லீடர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த லோக்கல் லீடருங்கிறது வந்து உடனே வந்து அந்த ஒரு பெரிய மாவட்டம் அப்படின்னு கிடையாது, அது இன்னும் கீழே இறங்கி அந்த பூத் லெவல்ல, அந்த தெரு லெவல்ல எப்படி இருக்காங்கிறதா. அந்த ஒரு கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ் தான் இன்னைக்கும் தேசிய அளவில் இருக்கு. அது இந்த தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம வந்து ஏன் வந்து கொஞ்சம் மாறுதலா இருக்கோம்னா, ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி இந்த பிம்பம் சார்ந்த அரசியல், அந்த டாப் டு டவுன் அப்ரோச்னு சொல்லுவாங்க, மேல தலைவர்களை முன்னிறுத்தி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கீழே இறங்கி வருது. பட் கன்வென்ஷனலா பாத்தீங்கன்னா கீழே பார்ட்டி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அங்கேருந்து லீடர் வந்து அந்த கட்சிக்காக போடுறதுங்கிறது தான் ஒரு கன்வென்ஷன். அதை தான் வந்து அமித்ஷா போன்ற பெரிய சாணக்கியர்கள்லாம் வந்து வெற்றிகரமா பண்ண விஷயம். இங்க தமிழ்நாட்டில் அன்பார்ச்சுனேட்லி நாம் வந்து இந்த கழகங்கள் ஆட்சியினால அது வந்து ஒரு மாறுபட்ட இதில் இருக்கு. இன்ஃபேக்ட் ஐ வில் ரீகால் ஒன் ஆஃப் த அண்ணாமலை ஜீஸோட எர்லியர் பேட்டி. அவர் வீட்டில் ஒரு பேட்டி காணும்போது சொல்லுவார், நான் வந்து நீங்க டிஎம்கேனா நாங்க வந்து டிஎம்கே பிளஸ் பிளஸ் அப்படின்னு. நீங்க எப்படி திராவிடத்தை எதிர்க்கிறதுக்கு எதுக்கு? ஆனா அவர் டிஎம்கே பிளஸ் பிளஸ்ன்னு சொன்னது வந்து இந்த நரேட்டிவ், இந்த கருத்துருவாக்கம், இந்த பிம்பம் சார்ந்த அரசியல், இது நீங்க இது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களை மாதிரி நானும் பண்ண முடியும், எப்படி அந்த லைம்லைட் அதை பண்ணியும் காமிச்சார் அவர். உங்களுக்கு ஈக்குவலா நான் வந்து என்னதான் நீங்க வந்து மீடியா அவங்களோட கட்டுப்பாட்டுல இருந்தா கூட அதை பேஸ் பண்ணிட்டு என்னாலையும் பண்ண முடியும் அந்த அரசியல் அப்படின்னு காமிச்சது தான் அந்த டிஎம்கே. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி அரசியல் நமக்கு தேவைப்பட்டது, போய் மக்களுக்கு ரீச் ஆகணும்ன்றது அந்த டாப் டவுன் அப்ரோச்ல தேவைப்படுது. ஆனா அது என்னைக்குமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற கூடுதல் ஒரு ஒரு ஆதாயமா தான் நமக்கு இருக்குமே தவிர அதை வச்சு நம்மளால அதாவது எப்படின்னா பில்டிங்கை மேலேருந்து எழுப்ப முடியாது, கீழே அஸ்திவாரம் போட்டுட்டு தான் பில்டிங் எழுப்ப முடியும். ஸோ இங்க அஸ்திவாரமே இல்லாம நான் பில்டிங் எடுப்பேன், பிளான் போடுவேன், இதான் பிளானு. அஸ்திவாரம் தானே ஒரு 3 வருஷம் போட்டிருக்காரு. நான் அதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. பட் அந்த அஸ்திவாரம் இந்த ஒரு 40-50 ஆண்டு காலமா அரசியல்ல பழம் தின்னு கொட்டை போட்டவங்களோட எதிர்த்த மாதிரி அந்த ஸ்ட்ராங் இருக்கா அப்படின்னு அந்த ஒரு கேள்வி வரும்போது அது இல்லை அப்படிங்கிறத வந்து அமித்ஷாவோட தான் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் அவர் யோசிச்சிருப்பார். உடனே நடக்க முடியாது, அது நடக்கிறதுக்கான சாத்தியமும் கண்டிப்பா. சோ இப்ப இந்த क्वेश्चन வைக்கும்போது இந்த क्वेश्चन வந்து நிறைய பேர் இப்ப சமீபமா கேட்டுட்டு இருக்குது. என்னோட நண்பர்களே பேசும்போது கேட்டது என்னன்னா, அந்த பக்கம் திமுக கூட்டணியில ஸ்டாலின் தான் முதல்வர் முகம், அவரை தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இப்போ நம்ம என்டிஏ கூட்டணியில பேசும்பொழுது அஃப்கோர்ஸ் எடப்பாடி பழனிசாமி தான் வந்து முகம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னாலுமே வந்து இப்போ அண்ணாமலை ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்காரு, அந்த கட்சியில தொண்டர்களை உருவாக்கி இருக்காரு, அவருக்குன்னு ஒரு ஃபாலோவிங்ஸும் இருக்கு. ஸோ அண்ணாமலை தலைவரா இல்லாததுனால அங்க நம்ம வந்து போட்டி போடுவோம். ஆனா விஜய வந்து கூட்டணிக்குள்ள கூப்பிடும் பொழுது அப்ப யார் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற கேள்விகளை கூட்டணிக்கு அழைக்கிறாங்க இல்லையா? சோ இதை வந்து எப்படி பாக்குறீங்க? இதை வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ஒருவேளை எவ்ரிதிங் கோஸ் ஃபைன், இப்ப நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்ற மாதிரி விஜய் கூட்டணிக்குள்ள வராருன்னே வச்சுப்போம், சீட் எல்லாம் கொடுத்துறாங்க, அப்ப எடப்பாடி அண்ட் விஜயுமே வந்து ஒரு ஃபேஸா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயத்தை எப்படி டேக்கிள் பண்ணுவாங்க? கரெக்ட். அது வந்து we have to cross the bridge, தியாகங்கள் பண்ணி அந்த சமயத்துல தான் பண்ண முடியும். இது வந்து கூட்டணின்னு வரும்பொழுதே இட் மீன்ஸ் தட் there is a காம்ப்ரமைஸ். அந்த காம்ப்ரமைஸ் வந்து வின் வின்னா இருக்கணும், எனக்கும் ஆதாயமா இருக்கணும், உங்களுக்கும் ஆதாயமா இருக்கணுங்கிற போது அந்த கூட்டணி இதுவா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற இப்போ இது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைகிற மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல்ல அந்த கட்சி தலைவர்கள் இருக்கிற அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் வரணும்.
அதுக்கப்புறம் அந்த தொண்டர்கள் இருக்கிற அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க்கிங் கோயலேஷன் வரணும். தேர்தல் சமயத்துல அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயத்துல ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறதுல இருக்கிற ஒற்றுமை அதுல வரணும். மூணாவதா தான் இது ரெண்டுமே சக்சஸ் ஆகும் பொழுதுதான் அது மக்கள்கிட்ட ரீச் பண்ணும் பொழுது மக்களும், இந்த கட்சிக்கு ஓட்டு போடுற மக்களும் சரி, இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுற மக்களும் சரி, கூட்டணியா இவங்க வந்து எனக்கு அந்த நம்பிக்கை வருது, இவங்க சேர்ந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பாங்கன்ற போது அன்னைக்கு ஓட்டு போடுறதுக்கு உண்டான தயாரான மனநிலையில போய் இருப்பாங்க. ஸோ முதல் கட்டமா கட்சி தலைமை, அதற்கப்புறம் தொண்டர்கள் மத்தியில, அதற்கப்புறம் தான் இது நெக்ஸ்ட் வளர்ச்சி அடைஞ்சு எலெக்ஷன் பொழுது அந்த ஒரு மக்களுடைய இதுவா வரும். இன்னைக்கு இப்போ பிஜேபி ஏடிஎம்கே அந்த என்டிஏ கூட்டணி வந்து இல்ல கொஸ்டின் எனக்கு அதுதான் அடுத்து. இப்ப நம்ம நிறைய பேர் பேசுற விஷயங்கள் வந்து ஜெல்லாகல. இப்போ நிறைய சர்வே எல்லாம் கூட வந்துருச்சு. சர்வே பண்ணி ஒருத்தர் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. எல்லாருமே பொதுவாக ஓரளவுக்கு நம்ம பார்க்கும் பொழுது என்டி அலையன்ஸ் வீக்காக தான் இருக்குது. லைக் டிஎம்கேக்கு தான் வின்னிங் பாசிபிலிட்டிஸ் இன்னைக்கு தேதிக்கு நமக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் வந்து என்டி அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நெகட்டிவ்ஸை நம்ம அந்த பக்கம் வச்சுட்டு என்ன அடுத்த 10 மாதம் இந்த அலையன்ஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்கும்? அதுதான் முதல்ல நான் ஏற்கனவே சொன்னேன், ஜெல்லிங் ஆஃப் தொண்டர்கள் தாண்டி ஆளுங்கட்சிய இறங்கி கேள்வி கேட்கிற விஷயங்கள்ல கோட்டை விடுறாங்களோ, நிறைய கோட்டை விடுறாங்க. இப்போ அங்கதான் வந்து அண்ணாமலை ஜியோடைய அந்த வேக்கம் நல்லா ஈஸியா தெரியுது. எப்பயுமே நான் என்னுடைய இது வந்து என்னன்னா, எப்பயுமே இந்த லைம் லைட்ல இருந்துட்டே இருக்கணும். அரசியல்ங்கிறது வந்து இன்னைக்கு விட்டா நாளைக்கு திருப்பி அதை இதை பிடிக்க முடியாது. ஸோ அந்த லைம் லைட்ல இருக்கணும்னா நீங்க வந்து அந்த எதிர்கட்சியா இருந்து செயல்படும் பொழுது அந்த ஒரு அநியாயங்களையும் அந்த அட்டூழியங்களையும் வெளியில கொணர்ந்து கேட்டு நீங்க பண்ணணும். அதை வந்து பண்ண வந்து ரெண்டு கட்சியும் தவறிட்டாங்க. சீமான் அவர்களுமே நம்ம பெருசா சமீப அவர் பண்ணுவாரு. அவருக்கு எப்பெல்லாம் வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் கிடைக்குதோ அந்த ஸ்பேஸ்ல அவர் நல்லா ஸ்கோர் பண்ணிடுவார். ஏன்னா அண்ணாமலைக்கு ஈக்குவலா ஒரு ஒரேட்டிங் ஸ்கில் வந்து அவருக்கு இருக்கு அப்படின்னா சீமான் தான். தமிழ்நாட்டுல ரெண்டு பேரோடது தான் பயங்கர பரபரப்பா இருக்கும். எப்படி சொன்னா மக்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி சொல்றதுதான். அந்த பாமரர் கிட்டயே போய் பேசுற மாதிரியானது டோன் தான் லெவல்லயும் பேசுறதும் சரி, பிரஸ் ஹேண்டில் பண்றதுலயும் சரி, ஒரு பொதுக்கூட்டத்துல போய் மேடையா இருக்கட்டும், மேடையில இந்த மழையில கூட பேசுறது, அந்த எல்லாமே அந்த பாடி லாங்குவேஜ்ல இருந்து அந்த இது எல்லாமே அதை வந்து அதுவே பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்பேஸ்ல அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் உங்க கேசி எங்க ஸ்ட்ராட்டஜில மிஸ் பண்றாங்க அப்படின்னா, இதை போய் சேர்க்கிறோம் இல்லையா மக்கள் கிட்ட. இப்போ சீமானுக்கும் இந்த பிஜேபி ஏடிஎம்கே குறிச்சு என்ன பெரிய டிஃபரன்ஸ்னா, இங்க சீமான்ற ஒரு தலைவர் இருக்காரு. இந்த அவருடைய அந்த வாய்ஸ் வந்து சீமான் வழியா வெளில வருது. ஆனா அவருக்கு கீழே இருக்கிற அந்த ஒரு கட்டமைப்பு அவருக்கு வந்து எப்பயுமே அவரை தவிர வேற யாருமே கிடையாதுங்க. அவர் இல்லை அப்படி. இப்போ சீமான் ஒரு மாசம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ஸோ அங்க வந்து லீடர் பிளஸ் தொண்டர்கள் வந்து எப்பயுமே மைனஸ் தான், இல்லைன்னு வச்சுக்கிறதுனால. இங்க வந்து பாத்தீங்கன்னா லீடர் மைனஸ், அங்க வாய்ஸே இல்லை. நெக்ஸ்ட் கீழே தொண்டர்கள் இருக்காங்க, பட் அங்க லீடர் அப்படிங்கிற அந்த அந்த ஈக்குவலா அந்த இது இல்லை. யூஸ்வலா வந்து இதுல சொல்லுவாங்க வேர்ல்டே ஜெயிச்சிடலாம். எப்படி ஜெயிச்சிடலாம்னா, பாகிஸ்தானுடைய ஜெனரல்ஸ் அண்ட் இந்தியன் ஆர்மி மென் ரெண்டு பேருமே சேர்ந்தாங்கன்னா வேர்ல்டே ஜெயிக்கலாமா. ஏன்னா பாகிஸ்தான்ல ஜெனரல்ஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ல பயங்கர கிங், சோல்ஜர்ஸ் அவங்களுக்கு அந்த அளவுக்கு கிடையாது. இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர்மிஸ் அந்த சோல்ஜர்ஸ் அந்த ஸ்பிரிட் இது ஜாஸ்தி, இப்போ ஜென்ரல் லெவல்ல கம்மி. ஸோ பாகிஸ்தான் இருக்கிற ஜென்ரல் இந்தியன் ஆர்மி சேர்ந்தா வேர்ல்டே வின் பண்ணிடலான்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இங்க நம்ம அந்த ஒரு தலைமையும் தொண்டர் படையும் சேரும் பொழுது வெற்றி. ஆனா இங்க வந்து நம்ம நம்ம இந்த தமிழ்நாட்டை பொறுத்து பேசும்பொழுது அந்த ஒரு கருத்து உருவாக்கத்தை எடுத்துன்னு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிற விஷயத்துல ரெண்டு கட்சிகளையுமே வந்து கோட்டை விட்டுட்டாங்க. பிகாஸ் இப்ப இருக்கிற ரெண்டு தலைவர்களுமே வந்து அந்த கரிஸ்மேட்டிக் லெவல்ல கிடையாது. அது ஒரு பெரிய பின்னடைவு நமக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா, யார் கரிஸ்மேட்டிக் லீடர்ஸோ அவங்கள இருந்தா யூஸ் பண்ணிக்கணும். அதை யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அதையும் யூஸ் பண்ணல. ஸோ அங்கதான் வந்து ஒரு பெரிய பின்னடைவு. இங்க டிஎம்கே ஸ்கோர் பண்றாங்க. அவங்களுக்கு என்னமோ பெரிய கரிஸ்மேட்டிக் இருக்காங்க. இங்கேயும் நிறைய இந்த மொமெண்ட் ப்ளூப்பர் மொமெண்ட் தான். நீங்க வந்து துண்டு சீட்டை வச்சு பேசுறதுல இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஆனா இவங்களுக்கு மீடியா ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன காத்தால என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க, என்ன எப்படி வாக்கிங் போறீங்க, என்ன ஷூ யூஸ் பண்றீங்கன்ற
அந்த அளவுக்கு எடுத்து கை குழந்தைய எடுத்து ஹேண்டில் பண்றதுக்கு மீடியாவுடைய பலம் இருக்கு. அதனால இவங்க பிழைச்சிக்கிறாங்க. இந்த சைடு அது இல்லைங்கிறதுனால ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. ஸோ நீங்க உங்க உங்க கேள்வி என்னன்னா, நம்ம வந்து அந்த நரேட்டிவ் செட்டிங், அந்த கருத்து உருவாக்கம், அந்த அந்த எங்கெல்லாம் டிஎம்கே வந்து, ஏன்னா ஆன்டி இன்குமென்சி தான் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபேக்டர் என்டிஏ அலையன்ஸ் வின் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள். இப்போ கடைசி தேர்தலை கம்பேர் பண்ணி பார்க்குறோம்னா பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா ஒரு 6 to 7% தான் ஓட்டு டிஃபரன்ஸ் 2021 சொல்றேன் நான் பிட்வீன் இது. ஆமாம். ஸோ அந்த 7% இஸ் ஈக்குவலண்ட் அரௌண்ட் 20 lakhs to 27 lakhs நினைக்கிறேன், இஃப் ஐ எம் கரெக்ட். ஸோ இந்த ஆன்டி இன்குமென்சியில் கண்டிப்பாக டிஎம்கேக்கு 10 to 15% ஆஃப் த வாக்கு வெளியில போறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. இந்த 15 அந்த கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அந்த இந்த நர்ஸ் பிரச்சனைகள் அப்படினு சொல்லி நிறைய அமைப்புகளுமே வந்து நிறைய ரொம்ப கம்மியா சொல்றேன். நான் இன்ஃபேக்ட் நான் ஒரு கவர்மெண்ட் டீச்சர் கிட்ட பேசுறேன். அவர் வந்து இஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர் பர்சன். எப்போதுமே திமுக வந்து புகழ்ந்து பேசுவார் 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நாங்களாம் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டோங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அவங்க பேசுறாங்க. அப்ப இருக்கு, அப்ப அவங்களுக்கு சரியான ஒரு எதிர்கட்சி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டா இருக்குமோ அப்படிங்கிறது. அந்த வாக்கு ஸ்பிட் ஆகும் பொழுது உண்டான அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அப்பதான் அந்த விஜய் வந்து உள்ள களத்துல எங்க ப்ராமினன்ஸ் எடுக்கிறார் அப்படின்னா, டிஎம்கே வந்து விஜயை வளர விடுறது அவர் அவங்கள டச் பண்ண மாட்டாங்கன்னு ஒரே ரீசன் என்னன்னா, எனக்கு 15-20% வாக்கு லூஸ் ஆகும் பொழுது அது எல்லாமே என்டையரா போகாது. விஜய் வந்து சில வாக்குகளை வந்து கபலீகரம் பண்ணதுக்கு உண்டான சான்ஸ் இருக்கிறதுனால ஹீரோ வந்து பி டீமா பாக்குறாங்க. பி டீம் கிடையாது, பட் எதிரிக்கு சாதகமா இருக்கிறதுனால அவரை விட்டு வைக்கிறாங்க. அப்பதான் அதனாலதான் விஜய்க்கு ப்ராமினன்ஸை தவிர, என்னமோ விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் இதோட வந்துட்டாரு, அவர் அப்படியே நம்ம மாத்திடுவாருங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு இது கிடையாது. அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் கருத்து உருவாக்கம் தான். ஸோ இங்க மிஸ் பண்றது என்னன்னா, அந்த நரேட்டிவ் செட்டிங்கோ, அந்த எதிர்த்து அரசியல் பண்றதோ, இப்ப கூட அந்த வழக்குகளை அந்த டாஸ்மாக் ரெய்டுல நிறைய விஷயத்துல கோட்டை விட்டாங்க, எதுவுமே பண்ணல. அவர் பாசிட்டிவான விஷயத்துலையும் ஒன்றும் பெருசா நடக்கிற மாதிரி தெரியல. ஆபரேஷன் சிந்தூர் விஷயத்துல சென்ட்ரல் லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் சேர்த்து நம்ம வந்து வெளிநாட்டுக்கு இதுவா பண்ணிருக்கோம். தமிழ்நாட்டு லெவல்ல அதையே நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, இங்க எல்லாரும் சேர்ந்து அதை பத்தி பேசியிருந்தாங்கன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அதனால நம்ம கோட்டை விடுறோம் நிறைய விஷயத்துல. அங்கதான் நம்ம இது அப்போ அங்க டிஎம்கே ஸ்கோர் பண்றதுக்கு ஜாஸ்தியா இருக்கு. இப்பயே நான் பாக்குறேன், இப்போ ரீசெண்டா வரக்கூடிய அந்த சோஷியல் மீடியால வரக்கூடிய இல்ல, அதுதான் என்னோட அடுத்த கொஸ்டின். நீங்க வந்து எனக்கு தார்மிக் இந்தியன்ஸ் வந்து என்ன மாதிரியான ஸ்பேஸ் நீங்க ட்விட்டர்ல கண்டக்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம தொடர்ந்து உங்களோட பயணம் பண்ணியிருக்கேன்னா, இந்த சோஷியல் மீடியாலாம் வந்து விமர்சனம் பண்ணி ஒரு கூட்டணியை வந்து அசைச்சிட முடியுமா? இல்லை வந்து சோஷியல் மீடியான்றது எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ பார்ட்டி, அதை வந்து குளாரிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து விமர்சனங்கள் எல்லா ஐடிவிங்லேயும் பிரச்சனை நடக்குது. அது முக்கியமாக வந்து நம்ம கடந்த இந்த 1 மாதத்தில் மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பாஜக ஐடிவிங்லேயும் அதிமுக ஐடிவிங்லேயும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சமீபமாக நடந்துட்டு இருக்கு. சோஷியல் மீடியான்றது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? ஏன்னா தேர்தலை வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயமா? இல்லை, கிடையாது. சோஷியல் மீடியா வந்து ஒரு ஸ்மால் பார்ட் ப்ளே பண்ணும். அது சோஷியல் மீடியாவில் ஏன் வந்து அதுவும் பர்டிகுலராக ஒவ்வொரு மீடியா சோஷியல் மீடியான்னு சொல்றது நிறைய கூட்டு கலவையா சொல்றாங்க இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ் தளம் எடுத்தீங்கன்னா அதோடைய இது என்னன்னா இன்ஸ்டன்ட் நியூஸ், இன்ஸ்டன்ட் வியூஸ் அண்ட் யூ ஆர் அ ரிப்போர்ட்டர். நீங்களே கிரிட்டிக் இன்ஸ்டன்டா நீங்க இது பாக்குறது, நீங்க எந்த அளவுக்கு அந்த உங்க கிரிட்டிக் வந்து பப்ளிக்கோட ரெசனன்ட் ஆகிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வியூஸ், உங்களுக்கு ஒரு இது, அதுதான் வந்து எக்ஸ் தளத்தோடைய ஒரு இது. வேறஸ் ஒரு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோடைய பொலிட்டிக்கல் அந்த ஸ்பேஸ்ல மட்டும் பார்க்கும்பொழுது அந்த ட்ராலிங் பண்றது, அந்த ஒரு மாக்கிங் பண்றது, ஆர் வந்து ஒரு விஷயத்தை வந்து விஷுவல் இன்ஃபோகிராஃபிக்கா சொல்லி டக்குனு இமிடியேட்டா வித்தின் தட் 120 செகண்ட்ஸ் எடுத்துன்னு போறதுங்கிறதுல அந்த ஒரு இது. அதே மாதிரி யூடியூபுக்கு தனியாக இந்த மாதிரி பாட்காஸ்ட்லேருந்து இன்டர்வியூஸ்லேருந்து இன்டெப்த் அனாலிசிஸ்லேருந்து போகும். ஃபேஸ்புக் மோர் ஆஃப் ஸ்டில் கன்வென்ஷனல் வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் ரைட்டிங் அண்ட் மோர் ஆஃப் தன் ரீடிங்ல இருக்கிறவங்களுக்கு உண்டான விஷயம். ஸோ ஒவ்வொரு தளமும் ஒவ்வொரு யூனிக் யூஎஸ்பி எடுத்துட்டு வராங்க. இதோட கூட்டு கலவையா நீங்க பார்க்கும் பொழுது அங்கங்க அந்தந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். பட் கருத்து உருவாக்கம் நம்ம ஏற்கனவே நிறைய பேசுவோம். கருத்து நரேட்டிவ் செட்டிங்ல உருவாக்கும் ஒரே சமயத்துல ஏந்து செயல்படும் பொழுது அது அந்த டாப் டு டவுன் அப்ரோச்ல வரும். பட் இதனால ஒரு பெரிய டென்ட் வருமானா கிடையாது. சோஷியல் மீடியால மேபி ஒரு போல் வச்சிங்கன்னா ரிசல்ட்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கலாம். பட் களத்துல அது மாதிரி கிடையாது.
நான் வந்து ஒரு விஷயத்தை போய் பார்க்குறேன்னா நான் வந்து இவன் சொல்றத நான் அப்படி என்ன சொல்றாங்கன்னு கேட்கறதுக்கு எனக்கு ஆர்வம் இருக்குமே தவிர அவன் சொல்றது தான் நானும் இது பண்றேன் அப்படிங்கிற அதே தான் நடப்பேன்றதுல ஒரு இது கிடையாது. ஸோ அதனால நான் ஆர்வத்து இருக்கிறதுனால வியூஸ் ஜாஸ்தியா இருக்கலாம், ஷேர்ஸ் ஜாஸ்தியா இருக்கலாம், லைக்ஸ் ஜாஸ்தியா இருக்கலாம், பட் அதை தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல நிச்சயம் கிடையாது. அது ஒரு போர்ஷன் அவ்வளவுதான். அதை வந்து ஒரு அது பெரிய ஒரு குரூப்பை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. பட் ஆனா அது கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பட் ஆனா ஒரு பெரிய தாக்கத்தை வந்து அதுவும் அகைன்ஸ்டா பண்ணும்போது நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி ஆகும். பிகாஸ் இப்ப இருக்கிற இங்க அந்த டிமாடல் ஈகோ சிஸ்டம்ல உங்களுக்கு அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய அந்த பத்திரிகைகளா இருக்கட்டும், இல்ல இந்த திமுக எல்லா காலமும் பண்ணிருக்குல்ல. நீங்க விஜயகாந்த் அவர்களுடைய இஷ்யூவா இருக்கட்டும், இப்ப ரஜினியே வரும்னு சொல்லும் போது என்ன ஒரு தாக்கத்தை பண்ணாங்க. மீடியா மெயின் ஸ்ட்ரீமையும் யூஸ் பண்ணாங்க. இப்ப நான் பாக்குற விஷயம் வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு ஈக்குவலா டிஜிட்டல் மீடியாவை வந்து குளோரிஃபை பண்ணி டிஜிட்டல் மீடியால வர விஷயங்கள், இங்க பேச முடியாத விஷயங்களையும் டிஜிட்டல் மீடியால பேசலாம். அண்ட் எல்லாருமே பேசலாம். இங்க குறிப்பிட்ட பிரிவினர்களும் அந்த ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கிறவங்கள மட்டுமோ இல்ல அந்த கொட்டேரியன் சொல்லுவாங்களா, அந்த ஒரு இதுல இருக்கிறவங்க சார்பு இருக்கிறவங்கள மட்டுமோ வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டுமோ இருக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு யார்கிட்ட போன் இருந்தாலும் ஐ எம் அ ரிப்போர்ட்டர், ஐ எம் அ கிரிட்டிக், ஐ எம் அ பிளாகர் அப்படின்ற ஒரு ஐ எம் இன்ஃப்ளூயன்சர்ன்ற மாதிரி ஆயிடுத்ததுனால இந்த சோஷியல் மீடியா அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய ஒரு ஆப்போனன்ட் இது ரிப்பெல்லிங் ஈச் அதர் as a different poles. அண்ட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே அவங்களுடைய செகண்டரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா சோஷியல் மீடியாவை தான் யூஸ் பண்றாங்க. இப்போ நீங்க என்னதான் நீங்க டைம்ஸ்ல நீங்க பெருசா நீங்க எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் நான், ஒரு வாட் எவர் குரூப் அவங்க வந்து ட்விட்டர்ல ஸ்பேசஸ் கண்டக்ட் பண்றாங்க. தட் ஹாஸ் மோர் வேல்யூ தேன் அவங்க ஒரு பிளாக் எழுதி போடுறதோட. நான் டிவி பார்த்தே பல காலங்கள் ஆகுது. டெலிவிஷனை விட நம்ம வந்து சோஷியல் மீடியால தான் இருக்கும், கைக்குள்ள இருக்கு இன்ஃபர்மேஷன். whenever we get time we and we seek information. இங்க என்னன்னா அந்த டெக்னாலஜி இருக்கு இல்லையா, இங்க வந்து அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு நியூஸை கொடுக்குறாங்களோ அதை மட்டும் தான் நம்மளால கன்சியூம் பண்ண முடியும். வேற சோஷியல் மீடியால எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷனோ நீங்க சீக் பண்ண முடியும். ஸோ இங்க இந்த புஷ் அண்ட் புல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பண்றது புஷ் ஸ்ட்ராட்டஜி. அவங்க என்ன தேவையோ அதை மட்டும் புஷ் பண்ணுவாங்க நீ படிக்கிறதுக்காக. இங்க நாம சோஷியல் மீடியால புல் ஸ்ட்ராட்டஜி. எனக்கு என்ன தேவையோ நான் அதை எடுப்பேன். நான் தேவையான நியூஸையும் எடுப்பேன், எனக்கு பிடிச்ச நியூஸையும் எடுப்பேன். அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட்டிங், சோஷியல் மார்க்கெட்டிங் ட்ரெண்டும் அப்படிதானே இருக்கு, உங்க செட்டிங்ஸ் அண்ட் ஆல் திஸ் ஸ்டஃப். ஸோ அந்த இதில் கம்மிங் பேக் டு தட் கொஸ்டின், நீங்க அந்த இது வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா அந்த நரேட்டிவ் செட்டிங்லையும் அந்த கருத்து உருவாக்கத்திலையும் ஒரு கண்டிப்பா ஒரு தாக்கம் வரும். அது வந்து மாற்று கருத்தே இல்லை. பட் அது வந்து கேம் சேஞ்சரா இருக்குமா அப்படின்னு கேட்டா கேம் சேஞ்சர் கிடையாது. இப்போ உங்களை யோசிக்க முடியும். இப்போ நீங்க வந்து ஒரு கட்சி சார்ந்து ஓட்டு போடுறீங்கன்னு ஒரு மனநிலையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட நான் வந்து ஒரு 5 இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்க டிசிஷனை நீங்களே கொஸ்டின் பண்ற அளவுக்கு என்னால மாற்ற முடியும். இல்லை, இதுல எனக்கு என்னோட பர்சனல் கொஸ்டின் தான் இது. இப்போ முன்னாடிலாம் வந்து ஒரு 5 நல்ல விஷயம் சொன்னா ஒரு விஷயத்தை ஏற்றுப்போம். இப்போ 5 கெட்ட விஷயங்களை தேடி கொண்டு போய் கொடுக்கணுமா அப்படின்னு. ஏன்னா தட்ஸ் ஹவ் இட்ஸ் ஒர்க்ஸ் இல்லையா? பிகாஸ் ஐ நோ த அல்காரிதம் ஹவ் இட் ஒர்க்ஸ், ஹவ் பீப்புள் டேக் இட். அப்போ நான் வந்து இப்போ நல்ல 5 விஷயம் இப்போ இதெல்லாம் பண்ணியிருக்காங்கப்பா அப்படி சொல்றதை விட இதெல்லாம் பாரு, இது ஒரு 10 விஷயம் வச்சிருக்கேன், கெட்ட விஷயம் இருக்கு, அப்படிதான் வந்து இட்ஸ் ஃபங்க்ஷனிங். டு பி வெரி ஹானஸ்ட், அது இந்த அப்படி இதுலன்னு கிடையாது, மற்ற அல்காரிதமே அப்படிதான் ஒர்க் ஆகுது. அப்போ people want to know the gossip ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நிறைய பப்ளிக்குமே they give importance to that. இருக்கிறவங்களா தான் இப்போ நம்ம பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாவும் நிறைய பாட்காஸ்ட் பண்ணி பேசுறாங்க. இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த எப்படி ஏன் வந்து இதோடைய ஒரு தாக்கம் இதுவா இருக்குன்னு நீங்க சொல்ற மாதிரி ஒரு 10 விஷயம் நான் பேசுறேன், அதுல வந்து ஒரு 4-5 விஷயம் உண்மையான விஷயமா பேசுவேன், மிச்சம் 2-3 விஷயம் என்னோட சொந்த கருத்தா சொல்லுவேன், அப்புறம் இன்னும் 2 விஷயம் பொய்யான விஷயத்த நான் புகுத்திடுவேன். அப்ப நீங்க வந்து பார்வையாளரா பார்க்கும் பொழுது இப்போ 4 விஷயம் கரெக்டா தானே சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்ப 5வது விஷயம் இவர் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ற அந்த ஒரு இதுக்கு போயிடுவாங்க. 6வது விஷயம் பொய் சொன்னதை அப்படியான்னு இவங்க கேட்டுருவாங்க. அப்படிதான் நிறைய பேர் வந்து ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நிறைய சாட்டை சுத்திட்டு இருக்காங்க, சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியால. சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல அதுதான் சொல்றேன், ஒரு என்னோட தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இப்ப லோகேஸ்வரி ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டிசிஷனை நான் வந்து உங்களையே திருப்பியும் செகண்ட் டைம் வெரிஃபை பண்ற அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஆன்டையா கொடுக்க முடியும். நீங்க செகண்ட் டைம் திருப்பியும் நம்ம எடுத்த டிசிஷன் தப்பு தானோ, இவ்வளவு விஷயம் இவர் சொல்றாரு அப்படின்ற அந்த திங்கிங் ப்ராசஸ்ல உங்களால என்னால தள்ள முடியும். பட் உங்க டிசிஷனை நீங்க தான் பண்ண முடியும். அந்த மாதிரி
நீங்கள் யாட்ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு கம்பேர் பண்ணிங்கன்னா எனக்கு அந்த நரேட்டிவ் செட்டிங்லேயோ அந்த விஷயத்தை சொல்கிறதுலையோ எவ்வளோ தெளிவாக யார் சொல்லாத விஷயத்த சொல்கிறதுலையோ எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்கிறது. இன்ஃபேக்ட் கன்சியூமர்ஸோட யார் அந்த விஷயத்தை முன்னிறுத்து நம்ம செய்யணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இதை நல்லா யூஸ் பண்ணலாம். யார் யூஸ் பண்ணுறா? இப்போ எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் எக்ஸப்ட் ஃபியூ அந்த ஐடி விங் அப்படின்னு சொல்கிறத தவிர வேறு யாரும் யூஸ் பண்ணல. இப்போது நான் ஓப்பனாகவே கிரிட்டிசைஸ் பண்ணுறேன். இப்போ இந்த என்டிஏ சார்ந்த இப்போ பிஜேபி ஐடி விங் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஐடி விங்னால பெரிய ஒரு இது வந்திருக்கா ஃப்ரம் பொலிட்டிக்கல் பார்ட்டி சைடுனா கிடையாது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து சார்ந்தவர்கள் அவங்க எடுத்துன்னு போற விஷயத்துல தான் வந்து நிறைய இது வந்திருக்கு. ஸோ சேம் அப்ளிகபிள் ஃபார் அதிமுக. வெளியில இருக்கவங்க பண்ற அளவுக்கு அந்த கட்டமைப்புக்குள்ள நிர்வாகிகளை போட்டவங்க வந்து சரியா பண்ணல அப்படி கிடையாது. இதுல உள்ளுக்குள்ள புழுந்து நிறைய இந்த பெண் அப்படின்ற இது மூலம் உள்ள புழுந்து ரெண்டு பேருக்கும் நெகட்டிவா கலக்கி விடுறதுக்கும் ஈஸியா இருக்கு. ஸோ இட்ஸ் ஆல் காம்பினேஷன் ஆஃப் ஆல் திங்ஸ் டு புட் டுகெதர். இப்போ நம்ம செப்பரேட்டிங் த வீட் ஃப்ரம் த சாப்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷில், அந்த மாதிரி நாம தான் வந்து எங்கிட்ட ஒரு 10 விஷயம் இருக்குன்னா எது வந்து கரெக்டானு எங்கேருந்து வருது. ஏன்னா இந்த சோஷியல் மீடியாவில் அந்த கவர்னிங் கிடையாது. ப்ராபப்ளி ஒரு இந்த ப்ரெஸ்ஸில் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் அந்த இருக்கு, அங்கே ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கு. அது தேர் ஹவ் அக்கௌண்டபிலிட்டி ஆல்சோ. நாளைக்கு ஏதாவது ஒரு தப்பான விஷயம் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட அவங்கள நான் வந்து கோர்ட்டு கேஸ் போட்டு எடுத்து நான் வந்து கேள்வி கேட்டு இது பண்ண முடியும். பட் இந்த சோஷியல் மீடியாவில் அந்த ஜென்யூனிட்டி ஆஃப் த இன்ஃபர்மேஷன், அது வெரிஃபிகேஷன் வந்து ரொம்ப கம்மி. அது கிடையாது. அது சும்மா ஜஸ்ட் ஒரு 10 விஷயம் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவாக எனக்கு பண்ணுறதுனால அதனால் கன்சியூமர்ஸ் பிவேர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க. ஆமாம், அது மாதிரி தான் இது ஆக்சுவலாக. ஸோ நாம தான் வந்து எது கரெக்டு எது ரைட்டுன்ற பார்க்குற இதில் எல்லாமே இருக்காங்க, எல்லாமே கொட்டி கிடக்காங்க. அதை தான் நம்ம கரெக்டாக என்னன்னு எடுக்கணுங்கிற விஷயத்தில் அங்கே இதுதான். ஸோ இது வந்து இது டபுள் ஸ்வாட் கேம் தான் இப்போதைக்கு. வி கேன் யூஸ் இட் ஃபார் த பெஸ்ட். அதை வந்து இதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேர் நல்லா யூஸ் பண்ணியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாமலைஜி அப்படின்னா அதுதான் திருப்பியும் டிஎம்கே ++ன்ற இதுக்கு வரேன். அந்த ++ங்கிறது வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு தான். இட் வாஸ் வெரி குட். அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு தாக்கமே ஏற்பட்டது. என்னாலையும் நான் பண்ண முடியும். ஒரு ஆள் வந்து எதிர்த்து ஒரு விஷயத்தை வந்து எதிர்த்து பேசும்போது ஒரு பெரிய ஒரு ஈகோ சிஸ்டமே எதிர்த்து சிங்கிளா வந்து நிற்கும் பொழுது அந்த கான்ஃபிடென்ஸ் நிறைய பேருக்கு கிடைச்சது, இளைஞர்களுக்கு கிடைச்சது. அதான் அவரு யூஸ் பண்ற வேர்ட்ஸுமே அப்படிதான் இருக்கும். அடிச்சா திருப்பி அடிப்பேன், நான் வந்து இங்க வந்து மேனேஜரா வரல அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அவரு பண்ணிருந்தாரு. இங்கதான் வந்து இதுதான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டார்ச்சை தூக்கி அடிச்சவரும் இருக்காரு, இங்க வந்து ஃபேக்டோட டேட்டா வச்சு அடிச்சவரும் இருக்காரு. இது மக்கள் தான், அந்த இளைஞர்கள் தான் எடுத்துக்கணும் எதுக்கு ரைட்டு பெஸ்ட்ன்றது அங்கேருந்து அவங்க தான் எடுத்துக்கணும். அது ஆக்சுவலா எங்களோட இருந்து நிறைய கருத்துகள், நிறைய ஒரு டெப்தான கான்வர்சேஷன் உங்களோட இருந்து நிறைய நாள் நான் உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். இந்த வாய்ப்பு பயனுள்ளதா இருந்திருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். எனக்காக இவ்வளவு தூரம் வந்து உங்களோட நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த்.